ஹாய் ஐ எம் ரித்தீஷ். இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா 19th February. அதே மாதிரி டைம் வந்து கரெக்டாக 6 ஆகுது. இன்னும் 10-20 நாளில் வந்து என்னோடய சிஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட்ஸ் வந்துடும். கண்டிப்பாக வந்து 20 நாளில். ஸோ வந்து அதாவது 90% வந்து என்னோடய ரிசல்ட் வந்து கடவுளுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும், இன்ஸ்டியூட்டுக்கும் தெரியும். இது யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாது. ஸோ வாட் இஸ் தி மைண்ட் செட்? என்னோடய மைண்ட் செட் இந்த ரிசல்ட் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 143 எடுத்தேன். அது வந்து ஒரு மாதத்தில் ஆனஸ்ட்டாக சொல்லலாம் ஒரு 1 month ப்ரிப்பரேஷனில் படித்தது. அப்போ என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம ப்ராப்பராக வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருந்தா வந்து ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு பயோமேக்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வரவனுக்கு அந்த 143 அப்படின்றது எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் செப்டம்பர் 24 அட்டெம்ப்டில் வந்து என்னால் 143 தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போது Jan 25 அட்டெம்ப்டில் நான் எழுதியிருக்கேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என்னால் அந்த 300 350 எடுக்கிறதுக்கு தான் நான் எஃபர்ட்ஸ் போடலே தவிர, என் மனசுக்கு 200 அபோவ் எடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எஃபர்ட்ஸும் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து என் மனசு சொல்லுது. பிகாஸ் 4 சப்ஜெக்ட்டுமே வந்து நான் ஏற்ற எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். அக்கௌண்ட்ஸ்க்கும் சரி, லாக்கும் சரி. லாக்கெலாம் வந்து எத்தனை மணிக்கு எழுந்து படிக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. பட் 3 மணிக்கு எழுந்து லா படிச்சிருக்கேன், 5 மணிக்கு எழுந்து லா படிச்சிருக்கேன். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. வாக்கிங் போயிட்டு எதுவுமே சாப்பிடாம லா படிச்சிருக்கேன். இதெல்லாம் எல்லோரும் பண்ணுற சாக்ரிஃபைஸ் தான். சாக்ரிஃபைஸில் எல்லாமே போகிற எஃபர்ட்ஸ் தான். சரி, நானும் எஃபர்ட் போட்டிருக்கேன்ல அதான் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். நானும் எஃபர்ட் போட்டிருக்கேன். லாக்கு படிச்சிருக்கேன். மேக்ஸும் சரி, நிறைய மேரத்தான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் சொல்லவே வேணாம், அதுக்கும் நிறைய பண்ணியிருக்கேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணேன், நிறைய தடவை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் கடவுள் நம்புகிறவன் நான். என் மனசு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு ப்ராப்பர் எஃபர்ட் போட்டு ப்ளஸ் கடவுள் நம்பிக்கை நம்ம நம்பணும் அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. எனக்கு அந்த எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, எஸ் நான் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் ஃபார் கிராசிங் 200 and 200 அபோவ். 200 மார்க் எடுக்கிறதுக்கும் 200 அபோவ், அதாவது நான் சொல்ல 220, 230, 240 இதுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன்னா, எஸ் ஆப்வியஸாக நான் போட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் வந்து கிரேஸ் மார்க்ஸ்லாம் வந்து அவார்ட் பண்ணுவாங்க, எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிரேஸ் மார்க்ஸ் அதுக்கும் நான் டிசர்வ் ஆனான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 6 மாதமாக படிச்சிருக்கேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணாலும் பாஸ் ஆகிற என் மனசு பொறுத்தவரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். என் மனசுக்கு நான் பாஸ் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ஆல் தகுதிக்கு இங்கிலீஷ் நான் தெரியல, டக்குனு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. எல்லா எஃபர்ட்ஸ் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது பாஸ் ஆகிறதுக்கு. இப்போது இந்த நிமிஷம் கடவுள் சாட்சியாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் வந்து ரொம்ப நம்புகிற கடவுள்னால் பார்த்திங்கன்னா பெருமாள், திருப்பதி வெங்கடாஜலபதி, அதே மாதிரி முருகர், தமிழ் கடவுள் முருகர். அவங்கள என் மனசில் வச்சுட்டு நான் வந்து எவ்வளோ என்னோடய மார்க்ஸ் வரும்னு நான் சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நான் 56, அக்கௌண்ட்ஸில் 100க்கு 56 எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லா தான் வந்து நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னால் அது லா தான் சொல்லுவேன். லாவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்ஸ் 58 out of 100. மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் மேக்ஸ்னு சொல்லிட்டேன். குவான்டிடேட்டிவ் பேப்பர் 3 இதுக்கு வந்து நான் 5 பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேத்தன் குமார் சார் அவர்லாம் எனக்கு மேக்ஸில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. தான் நான் வந்து பயோமேக்ஸில் வந்து அந்த இதுலேருந்து வந்தாலும் இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டதுக்கு வந்து பெரிய காரணம் வெறும் வந்து நான் சேத்தன் குமார் சார் தான் சொல்லுவேன். ஸோ இதில் 5 பேர், பெருமாள், முருகர், சேத்தன் குமார் சார், அம்மா, அப்பா, இவங்க 5 பேர் என் மனசில் வச்சுட்டு நான் எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 58. அதே 58ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேக்ஸில். நெக்ஸ்ட் எக்கானமிக்ஸ். இந்த எக்கானமிக்ஸ் பேப்பர் வரைக்கும் நான் ரொம்பவே லெஸ் எஃபர்ட் போட்ட பேப்பர். ரொம்பவே வந்து நான் இதுவாக இருந்திருக்கேன். லக் ஃபேவர்ஸ் தி பிரேவ் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு வந்து
எஃபர்ட் போட்டிருக்கேன், கடவுள் நம்பிக்கை இருக்குது. எனக்கு லக்கு வேணும். ஆப்வியஸாக நான் பாஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பட் அக்ரிகேட்டுக்கு இந்த மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் எக்கானமிக்ஸில். ஏன்னா வந்து செக் பண்ணுவோம், அது வந்து டிக் பண்ணுறத ஸ்டேட் பண்ணுற எக்ஸாம் தானே. ஸோ வந்து எனக்கு தெரியும், அதில் பாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் லெஸ் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன். கடவுளே எனக்கு நல்லா தெரியும். இந்த கேமரா தான் இப்போ எனக்கு வந்து பெருமான்னு சொல்லிக்கிறேன். பெருமாளே, முருகரே, எனக்கு தெரியும் ரொம்ப லெஸ் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனால் நான் ஏற்கனவே 3 சப்ஜெக்ட் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து நான் பார்த்துருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பா நான் பார்த்துருக்காங்க. அவங்க தான் வாழும் கடவுள்கள், அவர்கள் கண்கள் வழியாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் 3 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன்னு. பாஸ் ஆகிறதுக்கு அது கரெக்ட் எஃபர்ட்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் வந்து என் மேலே கருணையாக இருந்து அதில் ஒரு 44 எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது மட்டும் தான் நான் கெஞ்சுறேன். இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்துடும் அப்படின்னு. பட் இதில் வந்து ஒரு 44 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னா, எனக்கு இப்போ எவ்வளோ டோட்டல் வேணும்னு தேவையில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு எவ்வளோ டோட்டல் வேணும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோனா வரட்டும். பட் நான் நினைக்கிறது, எனக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னா டோட்டலாக 221 இல்லைனா 211. இந்த 2 மார்க்கில் எதனா எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை தான் வந்து நான் என்னோடய மார்க்கை நினைக்கிறேன். 211, 221 இது 2த்தில் எதனா ஒரு மார்க் வரும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். என் நெஞ்சிலையும் கடவுள் இருக்காங்க, மேலே எல்லாமே இருக்காங்க. இந்த வீடியோ ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ ரிசல்ட் எப்போ வரும்னு எனக்கு தெரில, டேட் கூட தெரில. ப்ராபபிளாக February 25, 28ன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒழுங்காக தெரில எப்போ ரிசல்ட் வரும்லாம். மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபுட்பாலில் ரொனால்டோ பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இது நான் இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எக்ஸ்பெக்டிங் குட் மார்க்ஸ் ஃப்ரம் எவ்ரி சப்ஜெக்ட் எக்ஸப்ட் எக்கானமிக்ஸ். எக்கானமிக்ஸில் 44 எடுத்தாலே எனக்கு போதும். ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ரிசல்ட் வந்து 1 or 2 டேஸில் இல்லை 1 வீக் அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்போ வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, என்னோடய கமெண்ட் செக்ஷனில் என்னோடய ரிசல்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். கடவுளை நம்பி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். முருகா, வெங்கடாஜலபதி பெருமாளே. பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆகிட்டேன். 88.